ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் இதை கொடுத்தே ஆக வேண்டுமென்று 14வது முறையாக தேடி வந்திருக்கின்றேன். 10 நிமிடம்தான் இருப்பேன். இந்த பொன்னான நற்செய்தியை உடனே கேள். உனக்காக காத்திருக்கும் ஈசனை நீ காக்க வைக்காதே. அதனால்தான் இந்த முறை உன்னிடம் இதை கொடுத்தே ஆக வேண்டுமென்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன். நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும். எது உனக்கு ராசி இல்லாத நாள், ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன். ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலுமே இனி முடியாது. நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகள் எல்லாம் இப்போது செயல்பட ஆரம்பித்து விட்டன. இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே. கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண் முன்னே வரப்போகின்றது. நான் சொல்வது போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறரது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு. இதற்கான பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும். முயற்சிதான் வெற்றியின் முதல் படி. அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே. எண்ணத்தில் தூய்மையும், சொல்லில் இனிமையும், செயலில் நேர்மையும் கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து வந்தால், நாம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே. நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு. அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே. உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய். இல்லை என்ற சொல்லை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. உன்னை காக்கும், அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும். உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும், உன்னை சூழ்ந்து நிற்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் இருக்கின்றது. மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள். நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அது முற்றிலும் தவறு. எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன, துயரங்கள் என்ன, எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று. பொறுமையையும் நம்பிக்கையும் மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே. யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே. பொறுமையும் நம்பிக்கையும் உன்னில் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும். உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைபிடித்துதான் ஆக வேண்டும். உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கடைபிடித்துதான் ஆக வேண்டும். இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகிறேன். உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னை யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே முன்காலத்திலும் இப்போதும் உள்ளபடி நீ ஒப்பிட்டு பார். நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும். மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதே கேள். பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என்னை அன்போடும் உன்னையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல், யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். நல்லதே நடக்கும் உனக்கு. ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடப் போகின்றேன். தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வெற்றியாக அமையப் போகிறது. உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணை இருப்பேன். சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும்.
ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பிருக்கின்றது. அதை மறந்து விடாதே. கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னி தள்ளிவிடுவர், அல்லது முன்னே தள்ளிவிடுவர், அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர். அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள். எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம். உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம். உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன், அந்த கடவுள் விரும்புகின்றார். உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே. அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அது எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன். நீ கவலைப்படாதே. உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன். நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது. அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன். ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை. நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது. காத்திரு, பொறுமையாக இரு, அன்பாக இரு, பாசமாக இரு. உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது. விரைவாகவே உன் கையில் கிடைக்கும். நான் சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும். எது செய்தாலும் தனியாகவே செய். அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை பதித்து விட்டாய். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவு காலமும் வந்துவிட்டது. ஆனால் நான் உன்னை இந்த பூமிக்கு அழைத்ததன் நோக்கத்தை நீ மறந்து விட்டாயே. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், கேள். நான் எப்பொழுதுமே உன்னை தனியாக விடமாட்டேன். நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கு அனுப்ப மாட்டேன். நான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் நான்கு புறமும் நீ நடந்து கொண்டிருக்கும் போதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதும் எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக நான் போய்கொண்டே இருப்பேன். உனக்கு துணையாக பின்னால் வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒளியாக முன்னால் போய் அதற்கான தீபத்தை ஏற்றி அதில் உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை தருவதற்காக நான் அங்கு இருப்பேன். நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்ற நம்பிக்கையுடன் மட்டும் இருங்கள். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் நான் சுமந்து கொண்டே இருக்கின்றேன். இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் பரிசீலித்தேன். ஞாபகம் இருக்கின்றதா? இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீ மனம் தளராதே. மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே. யாரை பற்றியும் நீ பேசாதே. உன் கோபத்தை குறைத்துக்கொள். உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைத்து தருகின்றேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய். விரைவில் அது நீ ஓவியமாய் பயணிக்கப் போகின்றாய். இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்றாயல்லவா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா? அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடைபோடப் போகின்றாய். உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன். உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக எல்லாவற்றையுமே நானே செய்து தருகிறேன். எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன். எங்கு போனாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எங்கு போனாலும் எது செய்தாலும் என்ன ஆரம்பித்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. அதற்கான பதிலை நான் தருகிறேன். இல்லையென்றால் நான் உன் கூடவே வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து அதை நல்ல விதமாக முடித்து தருகிறேன். போகும்போதும் வரும்போதும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. உனக்கு பல நன்மைகளை அதில் நான் வைத்திருப்பேன். நிச்சயம் நன்மையில் முடியும்படி நான் அமைத்து தருகின்றேன். உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக உன்னால் முடிந்த அளவுக்கு பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு. அதுவே கடவுளுக்கு நீ கொடுக்கும் மகிழ்ச்சி. கடவுள் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார். உன் துன்பங்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிய வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு வயிறார உணவு இடு.
அது போதும், உன் கர்மாக்கள் எல்லாமே ஒளிந்துவிடும். இறைவன் நம் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் படைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நல்லது செய்ய வேண்டும், நம் கர்மாக்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்பதற்காகவே நாம் மீண்டும் மீண்டும் நம்மை பிறக்க வைக்கின்றார். இறைவன் அனைவரையும் நல்ல செயல்கள் செய்யத்தான் நம்மை அனுப்பியிருக்கின்றார். ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல என்று அனைவரும் உணர வேண்டும். எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கிறது, உங்கள் மனதுகளில் தான் இருக்கிறது, உங்கள் செயல்களில் தான் இருக்கிறது. நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் நடக்கும். அது எப்போது என்றுதான் உனக்கும் தெரியவில்லை, அனுப்பி வைத்த எனக்கும் தெரியவில்லை. எதற்காக அனுப்பினோ அதை மறந்துவிட்டு நீயே ஒரு வழியில் போய் கொண்டிருக்கின்றாய். அது உனக்கான வெற்றி பாதையாக இருக்கும். கவலைப்படாதே. இருந்தாலும் நான் அனுப்பியதன் கடமையும் நீ செய்ய வேண்டுமல்லவா? செய்து வா, உனக்கு நல்லது நடக்கும். நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும். இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள் தான் நிறைய பேர். அப்படியென்றால் இது உனக்கான பதிவு. இது நீ முழுமையாக கேள், எல்லாம் உனக்கு விளங்கும். உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா? நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும். வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். பல வேளைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நாம் கிடையாது. பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம். நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு. ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும். நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக் கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க, வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த, நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க, அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும். உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை. அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது. அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் கூட சொல்ல நேரிடும். அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை, நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும். நம் மதிப்பை அது உயர்த்திவிடும். உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உரக்கச் சொல். உண்மையை உரக்கச் சொல். பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம். பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம். பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சிதானே. நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே. எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும்? உண்மையை உரக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? உண்மையை உரக்கச் சொல்லுங்கள். உனக்கு மட்டுமே நீ பயப்படு. கடவுளுக்கு மட்டுமே பயப்படு. உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாழ். நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும். உனக்கான காலங்கள் எல்லாம் கனிந்து வந்துவிட்டது. உனக்கான நேரமும் கூடி வந்துவிட்டது. இனி உனக்கு எப்போதும் பயமே கிடையாது. யாம் இருக்க பயமே. நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் உன்னை நோக்கி வராது என்று உத்தரவாதம் இல்லை. ஆனால் எந்த புயலாலும் உன்னை மூழ்கடிக்க முடியாது என்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். சில மாற்றம் உருவாக பல ஏமாற்றங்களை நீ தாங்கிக்கொள். சந்தோஷம் தொடர்ந்து வர பல சங்கடங்களை நீ கடந்து செல். வெற்றி மேல் உனக்கு வெற்றி வர தோல்விகளை நீ கடந்து செல். காலங்கள் கனிந்து வரும் நேரம் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? ஞானத்தை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று எந்த கணம் நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்களோ அந்த கணமே ஞானோயத்துக்கான கதவு முற்றிலும் மூடப்பட்டு விடுகிறது. புனிதம் என்றும் அசிங்கம் என்றும் பாகுபாடும் எதையும் காட்டாதவர்கள்தான் மேன்மையான நிலைக்கு போகின்றார்கள்.
ஒரு சாது கடைத்தெரு வழியே நடந்து கொண்டிருந்தார். இறைச்சி விற்கும் கடையில் நின்றிருந்த ஒரு வாடிக்கையாளரின் குரல் சாதுவின் காதில் விழுந்தது. பன்றி இறைச்சி வேண்டும், இருப்பதிலேயே எது முதன்மையான பகுதியோ அங்கே இருந்து வெட்டிக்கொடு என்று கேட்டார். கடைக்காரன் குரல் சொன்னது, அந்த இறைச்சியில் முதன்மையான பகுதி என்று எதுவும் இல்லை. இதை கேட்டதும் சாது ஞானம் அடைந்தார். ஞானம் அடைவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, எல்லாமே புனிதம் என்று பார்ப்பது. இரண்டாவதோ எல்லாமே அசிங்கம் என்று பார்ப்பது. இரண்டிலும் பாரபட்சமற்ற தன்மை இருக்கிறது. அதை தெரிந்து கொள். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று எந்த கணம் நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்களோ அந்த கணமே ஞானோதயத்துக்கான கதவு முற்றிலும் மூடப்படும் என்பதை நீ உணர்ந்து கொள். பன்றி இறைச்சியில் இந்த பகுதி ருசியாக இருக்கும், இதில் அவ்வளவு ருசி இருக்காது என்று இறைச்சி விற்பவன் பாகுபாடு பார்க்க தயாராக இல்லை. இதை கவனிக்கும் சாதுவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மேன்மையற்ற அம்சம் என்று எதுவும் இல்லை என்பது சடார் என்று உரைக்கின்றது. பகுதி பகுதியாக பிரிவினை செய்து ஒரு பகுதியை கொண்டாடி கொண்டும் மற்றதை அவதூறு சொல்லிக் கொண்டும் உலகத்தை பார்ப்பதை விடுத்து எல்லாவற்றையும் ஒருமித்த ஒன்றாகவே பார்க்க தொடங்குங்கள். நிச்சயம் ஞானோதயத்துக்கான வழி என்பது உனக்கு விளங்கும். அதற்கான கதவு உனக்காக திறக்கப்படும். நான் சொல்வதை ஏற்க மனம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதை நீ சமமாக ஏற்று வாழ பழகி கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சமமாக இருக்கும். எந்த மேடுபடமும் இல்லாமல் சந்தோஷமாகவே நீ போய்கொண்டே இருக்கலாம். எந்த பெரிய புயலும் உன்னை எதுவும் செய்யாது. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து நீ சீக்கிரமாகவே மீண்டு வந்து விடலாம். அதனால் நான் இதற்கு உத்தரவாதம் தருகிறேன். நீ எதையும் மேலாகவும் கீழாகவும் வைத்து பார்க்காதே. எல்லாம் சரிசமமாக எண்ணிப்பார். உனக்கு நடப்பது நன்மையாகவே நடக்கும். சில மாற்றங்கள் உனக்கு தேவை என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். அதற்கு நீ பல ஏமாற்றங்களை சந்தித்தும் வந்திருக்கின்றாய் அல்லவா? சந்தோஷம் உனக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் உனக்கு வந்த சங்கடங்களை எல்லாம் நீ கடந்து அதன் வழியே நீ வா. வெற்றி மேல் உனக்கு வெற்றி வர வேண்டுமென்றால் பல தோல்விகளை நீ கடந்திருப்பாய் அல்லவா? அது போலவே இதையும் நீ கடந்து வா. காலங்கள் கனிந்து விட்டது, அதுக்கான நேரமும் வந்துவிட்டது. பொறுமையாக இருந்ததற்கான நல்ல பலனை நீ பெறப் போகின்றாய். சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். நல்லதே நடக்கும் உனக்கு.